ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நம்மளோட ஃபேவரட் மீஷோலேருந்து கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் 12 மீட்டர்னு இருக்க மாதிரி ஃபுல் ஃப்ளேர்டு ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஃப்ளோர் லென்த் இருக்க மாதிரியான வித் துப்பட்டாவோட இந்த கலெக்ஷனே வேறு லெவலில் இருக்க போகுது. அண்ட் கிட்டத்தட்ட இன்றைக்கி நான் சூஸ் பண்ணி வச்சுருக்க ஷேட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி அந்த வயலட், டார்க் வயலட் இருக்குள்ள அந்த கத்திரிப்பூ கலராக அந்த ஒரு கலர் தான், அந்த ஷேட்ஸில் தான் வரும். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பட்ஜெட் வந்து 1000க்குள்ளே தான் இருக்குது. ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோ கிராண்டாக தெரியும். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்னாலும் நீங்கள் போட்டுட்டு போகலாம். ஸோ மீஷோலேருந்து வாங்கினாலே சீப்பாக தானே இருக்கும், அப்படிலாம் நினைக்க வேணாம். இது அந்த லெவலுக்கு ப்ரீமியமாக கிராண்டாக இருக்குது. எனக்கே சம்டைம்ஸ் வந்து நம்பவே முடியல இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்கும்போது. ஏன்னா மீஷோவில் வந்து அஃபோர்டபுள்னு சொல்லிட்டு நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500க்குள்ளேயே தான் ட்ரை பண்ணி நிறைய ஹால்ஸ், குர்த்தா செட்ஸாக இருக்கட்டும், ஃப்ளேர்டு கவுன்ஸாக இருக்கட்டும், எதுனாலும் 500க்குள்ளே அப்படி தான் பார்த்துட்டு இருப்பேன். இந்த 1000 ரூபாய் இப்போலாம் இருக்குது, 2000 3000 இருக்குது. ஆனால் நான் போக மாட்டேன். ப்ரைஸ் இருக்குது, ஆனால் குவாலிட்டி அந்தளவுக்கு மீஷோவில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். பட் சீரியஸாக எனக்கு சொல்கிறேன், அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ நான் புரிஞ்சுட்டேன். முன்னாடி இப்படி கிடையாது மீஷோ, இப்போ வந்து நல்லா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் 1000 ருபீஸ்கிட்டே ட்ரை பண்ணால் கூட அந்த லெவல் குவாலிட்டியை வந்து சூப்பராக இருக்குங்க. இதே ட்ரெஸ்ஸை வந்து வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் வாங்கினா கண்டிப்பாக ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். மேபி குவாலிட்டியில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பட் இது அந்தளவுக்கு வேர்ஸ்டான குவாலிட்டிலாம் இல்லை. ஏன் நான் ட்ரெஸ்ஸை காமிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது எல்லா ட்ரெஸ்ஸும் நான் வேர் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது. சைட்லலாம் நீங்கள் வீடியோஸ் பார்ப்பீங்க. கண்டிப்பாக கிராண்டான ஃபங்க்ஷன் வேறு பார்த்துட்ருக்கீங்கன்னா இதை விட்டுறாதீங்க. அவ்வளோ சூப்பரான டிசைனர் ஃப்ளேர்டு ஃப்ளோர் லென்த் குர்த்தா வித் துப்பட்டா, அதுவும் கிராண்ட் துப்பட்டா. ஒரே ஒரு விஷயம் நான் காமிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் அது. இது வந்து நெக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் ரெண்டுமே சேமாக இருக்குது. XXL சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல கழுத்தை ஒட்டி வர மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ எனக்கு கொஞ்சம் இது இறக்கி கொடுத்துருந்தா பெட்டராக இருக்குமேன்னு ஒரே ஒரு இது. ஏன்னா நான் பர்சனலாக லோ நெக் விரும்புகிறாள், பட் இது ரொம்ப ஏற்றிட்டுருக்கு. அது ஒன்று தான் டிசப்பாயின்மெண்ட். அதர்வைஸ் இது வேறு லெவல். இது அரௌண்ட் 900 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான த்ரெட் ப்ளஸ் ஜம்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த த்ரெட்டோ ஜம்கியோ எதுவுமே உங்களுக்கு சீப்பாக அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நல்லா ப்ரீமியமாக அந்த ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது XXL தான் பண்ணேன், ஆனால் லூஸாக தான் இருக்குது. இதில் XLே ஓகே தான், ஏன்னா பஸ்ட் சைஸ் வந்து 42 இருக்குது XLே. ஸோ அதனால் இது XLே ஓகேவாக தான் இருந்திருக்கும், பட் XXL பண்ணிட்டேன். ஸோ ஆல்ட்ரு பண்ணோம். இதில் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, இந்த இடத்துல வந்து பேட் இருக்குது. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணணும். உள்ளே வந்து லைனிங் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அந்த லைனிங்கை ஓப்பன் பண்ணிட்டு குட்டியாக பிரித்து விட்டு அப்படியே இழுத்தோனாலே அந்த பேடு வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாகிடும் ட்ரெஸ்ஸு. ஸோ எனக்கு அந்த மாதிரி நான் தான் பிடிக்கும். எனக்கு வந்து பேடட் ட்ரெஸ் வந்து பெருசாக செட் ஆகாது. அதனால அப்புறம் யோக் பார்ட்லேயே வந்து நல்ல கிராண்டான டிசைன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் கேட்லாக்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில்க் அந்த ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும், பட் இது வந்து ஒரு பியோர் ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கு. அண்ட் கீழே ஃப்ளேரும் அவ்வளோ இருக்குது. அந்த பார்ட்ரு அவ்வளோ ஹெவிங்க, சூப்பராக வெயிட்டாக படிமானமாக இருக்குது. இதுக்கு தான் காசே. ஸோ அவ்வளோ அழகாக இது ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு ஃப்ளோர் லென்த் மேக்ஸி, பக்கா எத்னிக் வேர். இதுக்கு வந்து ஒரு துப்பட்டாவும் வந்திருக்கு. துப்பட்டா நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. பார்டரில் ஃபுல்லாக ஜம்கி ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்கு, நல்லா பெருசு. ஒன் சைட் போட்டாலும் நல்லா இருக்குது. அது ஜஸ்ட்டு துப்பட்டா இல்லாமல் கவுனாக இருந்தாலே அழகாக தான் இருக்குது, பட் துப்பட்டாவோட போட்டால் இன்னும் கிராண்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 800 ருபீஸ்க்கு வாங்கின ஒரு அன்எக்ஸ்பெக்டட் குர்த்தி தான் அது. ஸோ நான் ப்ராமிஸாக நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்வளோ அதாவது ஜார்ஜெட்டில் இவ்வளோ சாஃப்டான ஃபேப்ரிக்கு இவ்வளோ நல்ல குவாலிட்டியில் 800 கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சீரியஸாக அந்த லெவலுக்கு நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் நெக்கு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, ஃப்ரண்ட்டில் வந்து அங்கங்கே இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் டிசைன் இருக்குது. ஸ்லீவ் வந்து வித்தவுட் லைனிங், ஆனால் அந்த ஸ்லீவில் டிசைன் இருக்குது. அண்ட் பேக் சைடு நிறைய இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு இது கொடுக்க மாட்டாங்க டிசைன், பட் இதில் மட்டும் ஃப்ரண்ட்டில் கொடுத்த அந்த புட்டா டிசைனே பேக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னா, இல்லை அந்த ஹிப் அந்த பஸ்ட்டுக்கு கீழே இருந்து ஃப்ளேர் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு டயர்டு ப்ளீட்ஸ் வச்சு தான் கொடுத்துருக்காங்க கவுனு. 1 2 3 4 டயரில் இருக்குது. இந்த மாதிரி 4 டயர் இருக்குது. அவ்வளோ சூப்பராக ப்ளீட்ஸ் வச்சு கிட்டத்தட்ட எவ்வளோ ஃப்ளேருங்கிறீங்க, 10 மீட்டர் இருக்குங்க இந்த ஃப்ளேரு. அவ்வளோ நல்லா ஃப்ளேரு, சுற்றி விட்டால் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா XXL சூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் ஒர்க் அவுட் டயட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் எனக்கு இன்ச்லெஸ் ஆச்சுன்னா மேபி இனிமேல் நான் XLே ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு ரொம்ப லூஸாக இருந்தது. ஸோ XL போட்டிருந்தா இன்னும் அழகாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. கேட்லாக்ல வந்து ரொம்ப அழகாக இருந்தது. சேம் அதே மாதிரி தான். அண்ட் ஃபேப்ரிக் வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததில் வந்து அந்த ஜம்கி ஒர்க்லாம் பண்ணியிருக்கனால நல்லா வெயிட்டு, ட்ரெஸ்ஸு வெயிட்டு. அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த மொடம்னு இருக்குது, பட் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஒர்க்கே பண்ணியிருந்தாலுமே நல்லா சாஃப்டாக லைட் வெயிட்டான ஃபேப்ரிக்கு. சுற்றி விட்டால் கூட அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த டயர்டு அந்த ஃப்ளேரு சூப்பராக இருக்குது. ஆனால் எத்னிக் வேர் பார்த்துட்ருக்கீங்கன்னா இது ட்ரை பண்ணலாம். இது வந்து வித்தவுட் துப்பட்டா தான். இதில் 2-3 கலர் ஆப்ஷன் இருக்குது. ரெட் கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல் ஃப்ளேர் ட்ரெஸ் தான், பட் வேறு மாதிரி ஜம்கி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து என்கிட்ட ரெட் இருக்குது, அதனால இப்போ இந்த பர்பிள் சூஸ் பண்ணேன். இதோட ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது ஓவராலாகவே வந்து செஸ்ட்டு வெயிஸ்ட்டோட ஃபிட்டிங்லாம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி
தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இன்னும் உங்கள் சைஸை கரெக்டாக எடுத்து நீங்கள் வழக்கம் போல் வந்து பெரிய சைஸ் எடுக்காமல் உங்கள் சைஸை எடுத்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏதோ பொட்டிக்கில் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனார்கலி கவுன் வித் துப்பட்டா, இதுதான் என்னோட பர்ஃபெக்ட் சைஸில் நான் எடுத்திருக்கேன். எக்ஸல் எடுத்திருக்கேன். இதுவே எனக்கு கரெக்டாக இருக்குது. இனிமேல் நான் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி பெரிய கவுன் ஆர்டர் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸல் நமக்கு போதும், எக்ஸல் நமக்கு போதும்ன்ட்டு. ஸோ இது வந்து வேறு லெவல் அனார்கலி கவுனு. இப்போ ஒரு கவுன் மட்டும் பார்த்தோம்ல, ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேர் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ளேரெல்லாம் இது தூக்கி சாப்பிட்ரும். அவ்வளோ ஃப்ளேரு. இந்த ட்ரெஸ்ஸு ஃப்ளேரை மட்டும் பிடிக்க முடியல, அவ்வளோ இருக்குது. உள்ள லைனிங்கோட, ஏன்னா ஜார்ஜெட்னாலே உள்ள லைனிங்கோட வரும். இந்த மாதிரி டயர்டு பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவ்வளோ ப்ளீட்ஸுங்க. இங்கே பாருங்க, அப்பா பார்த்தீங்களா எவ்வளோன்னு. கிட்டத்தட்ட இது 12 மீட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ளேரு. அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபோட்டோஷூட்லாம் சூப்பராக இருக்கும். இதில் கலர் ஆப்ஷன் எதுவும் இருக்கான்னு தெரியல. பட் இதுவும் வந்து 800 கிட்ட தான் எடுத்தேன். 820 ருபீஸ்க்கு எடுத்தேன். இதில் பெருசாக கலர் எதுவும் இருக்க மாதிரி இல்லை. வேணா வேறு இதில் இருக்குது தரேன். பட் இந்தளவுக்கு ஃப்ளேர் இருக்குமான்னு தெரில. இந்த கலரில் இது செம்ம ஃப்ளேருங்க. நான் வந்து 164 ஹைட்டா, எனக்கு வந்து கொஞ்சம் இது ஆங்கிள் லென்த்துக்கு தான் இருக்குது. இது வந்து பேக் சைட் நாட்டோடு வருது. நான் வந்து 164 ஹைட் இருக்கேன்னா எனக்கு வந்து ஆங்கிள் லென்த் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளோர் லென்த்து தர கூட்டுற மாதிரி இருக்கும். பட் இதுவுமே அழகாக ஒரு ஷைனிங்கான பேண்ட் போட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு லெகின் மாதிரி போட்டுட்டு இது போட்டோன்னா அழகாக இருக்கும் இந்த கவுனு. எனக்கு இந்த ஃப்ளேர் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நெக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா டீப் நெக்கு, ரொம்ப டீப்பாக இருக்காது, ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் டீப்பில் இருக்கும். நீங்கள் பாருங்கள், வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இதுக்கு அழகான ஒரு துப்பட்டா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், இதுவும் நல்லா ஃபுல் ஒர்க்கில் தெரியுதா. அதாவது அது வந்து டாப் ஃபுல்லாக, அந்த கவுன் ஃபுல்லாகவே வந்து ப்ளைனாக இருக்கும். அதுக்கு வந்து இது துப்பட்டா வந்து நல்லா சூப்பராக அந்த மாதிரி ஒர்க் பண்ணி ஒரு த்ரெட் ஒர்க்கு, அதிலே ஜம்கி ஒர்க்கு எல்லாம் பண்ணி செம கிராண்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி போடும்போது அது அந்த லுக் வந்து யூனிக்காக அழகாக இருக்குது. ஸோ 800க்கு ஒர்த்துன்னு தான் தோணுது. இதை சுற்றி விட்டு முடிஞ்சால் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. கேட்லாக்ல எப்படி சுற்றி விட்டு வீடியோ இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது நேர்லேயும். நெக்ஸ்ட்டு இந்த குர்த்தா செட்டு 800 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். இதோட துப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேசில் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எனக்கு லைட்டாக கொஞ்சம் பிடிக்கல. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அதே குர்த்தா செட்டு தான். துப்பட்டா எல்லாமே நல்லாயிருக்கு. பட் என்ன விஷயம்னா, அதே குர்த்தா செட்டு நான் அப்போ வந்து 1000 கிட்ட வாங்கியிருந்தேன். இப்போ வந்து இது 800 ருபீஸ் கிடச்சி. இதுதான் நான் சொன்னது, செல்லர் டு செல்லர் டிஃபர் ஆகுது. அதாவது மீஷோலேருந்து பண்ணதான் அந்த கவுன். அதோட பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். அவ்வளோ அழகாக இருந்தது. ஃப்ளோர் லென்த் கவுனு. அதுவும் பர்ஃபெக்டாக பண்ணி தான் நல்லாயிருக்கும். அது டபுள் எக்ஸ்னால கொஞ்சம் லூஸாக இருக்குது. துப்பட்டா இந்த டேஸ்லாம் வந்து அவ்வளோ நெருக்கமாக அப்படியே பந்தா அழகாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஏதோ கடமைக்குன்னு கொடுத்த மாதிரி இருக்குது. துப்பட்டாவுமே லென்த் ரொம்ப கம்மி. இது வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தான் சொல்கிறேன் என்னன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்லாக் ஆக மொத்தம் நான் அன்றைக்கி வாங்கின கேட்லாகும் இன்றைக்கி வாங்கினதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் நான் ரிசீவ் பண்ணது வேறு. நல்ல டீப் நெக்கு, அதுவும் டீப் நெக்கு, இதுவும் டீப் நெக்கு. அண்ட் ஸ்லீவும் இந்த மாதிரி தான் இருந்தது. அதுவும் இது ஒன்று தான். பட் என்னன்னா கீழே அது சூப்பராக ஃப்ளேர் வந்து ஃப்ளோர் லென்த்து செம வெயிட்டாக இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. பட் இது வந்து நார்மலாக நம்ம ஒரு அனார்கலி டாப், ஃப்ளேர்டு டாப் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லைட் வெயிட்டாக உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு பேண்ட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி இது கேட்லாக்லேருந்து டோட்டலாக அதோட இப்போ வந்து ஒரு ஆக்டர் இருக்காங்கன்னா அவங்கள மாதிரி யாராவது இருந்தால் இவங்க ஃப்ரம் மீஷோ அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த ஆக்டர் நேம் போட்டு அவங்க ஃப்ரம் மீஷோன்னு. ஸோ அந்த மாதிரி மீஷோக்குள்ளேயே மீஷோ ஒன்று. என்னென்னா மீஷோவில் நம்ம அப்போ வாங்கினது வந்து நான் அட்டாச் பண்ணிக்க பாருங்கள். இது வந்து ஒரிஜினல் 1000 கிட்ட இருந்து நல்லா இருந்தது. சரி, அதே கேட்லாக் தானே 800க்கு இருக்குது, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி நான் 2-3 இஷ்யூ வந்து நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால நான் இதை ட்ரை பண்ணேன். பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே மாதிரி தானே கேட்லாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்லாக் வச்சு சர்ச் பண்ணிவிட்டு நம்ம பார்த்து வாங்கினோன்னா நம்ம அதே மாதிரி ரிசீவ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு அந்த ட்ரெஸ் வேணும்னா கரெக்டாக என்ன ப்ராடக்ட் லிங்கோ அதுலேயே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நீங்களே கூட நம்மள சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு நல்லா காஸ்ட்லி ட்ரெஸ் 1000 ருபீஸ்க்கு மீஷோவில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அதை சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 600, 500, 400 கூட அந்த ட்ரெஸ் இருக்க மாதிரி காமிக்கும். சரி, நீங்கள் 400 ருபீஸ்க்கு இருக்கிறத ஆர்டர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது ரொம்ப சீப்பாக அதே மாதிரி ஒரு 3rd காப்பி 4th காப்பி செம்ம டியூப்பான ஒரு ப்ராடக்ட் தான் ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதான் விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப வளரிட்டேன்னா செம்ம டயர்டாக இருக்குது. காலையிலேருந்து ரொம்ப வீடியோ எடுத்துகிட்டே இருக்கனால. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதான் கைஸ் தான் இந்த வீடியோ நம்ம கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.